அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கால் ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல் இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்5 பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் நூற்றாண்டு 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் நூற்றாண்டில் நூற்றாண்டு குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. நூற்றாண்டில் பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் ராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் நூற்றாண்டிற்கு பின்பும் ராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் நூற்றாண்டு குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் I can understand the difficulties of a translator of scientific books and I tender my congratulations to Professor N. Subburediyar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், organizer of teachings, servant in Tamil language and literature, disseminator of knowledge about Vaishnava religion and philosophy, well-informed and animated guide to the 100 hallowed Vaishnava shrines in South India, Professor Subbureddyar is a man of many parts என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. தாய் தமிழுக்கும் தமிழ்த்தாய் உறவுகளுக்கும் வணக்கம். பைந்தமிழ் மணங்கமிழும் பெறகம்பியில் உதித்தவராம், தாய் மண்ணாம் தமிழ்த்தாயின் கருவறையில் தவழ்ந்தவராம் ஐயா நா. சுப்புரெட்டியார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணையவழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள்: 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் எஸ். ஆறுமுக நயினார் அவர்கள், உதவி பேராசிரியர் தமிழ்துறை, அம்பை கலைக்கல்லூரி, அம்பா சமுத்திரம். தலைப்பு: பௌத்தர்கள் வளர்த்த பைந்தமிழ். கருத்தினை தாருங்கள் வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் அவர்களின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பெறும் இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இந்த தொடர் சொற்பொழிவில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு பௌத்தர்கள் வளர்த்த பைந்தமிழ் என்பதாகும். இந்தியாவில் தோன்றியுள்ள பல்வேறு சமயங்களுள் பழமையான சமயங்களுள் பௌத்த மதமும் ஒன்றாகும். இதுவரையில் 25 புத்தர்கள் பிறந்துள்ளதாக கருதப்படுகிறது. பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர் ஆவார். இந்த கௌதம புத்தர் இந்த 25 புத்தர்களுள் 25வது புத்தர் என சொல்லப்படுகிறது. கௌதம புத்தர் சாக்கிய குலத்தை சார்ந்தவர். அவருடைய குடும்பத்தின் பெயர் கௌதம் என்பதாகும். கௌதம புத்தர் சுத்தோதனா என்ற அரசருக்கும் மாயாதேவி என்ற அரசிக்கும் கிமு 563 பிறந்தார். புத்தர் கபிலவஸ்து இந்த நாட்டை சேர்ந்தவர். புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தர் என்பதாகும். சித்தார்த்தர் யசோதை என்ற பெண்ணை தனது 16வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். அவருடைய 29வது வயதில் அவருக்கு ராகுலன் என்ற மகன் பிறந்தார். பின்னர் அண்டை நாட்டோடு ஏற்பட்ட நதிநீர் பிரச்சனையை தீர்க்கும் பொருட்டு சித்தார்த்தர் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறி துறவரம் பூண்டார். துறவரம் மேற்கொண்ட சித்தார்த்தர் அரசமரத்தடியில் தியானம் இருக்கும் பொழுது அவர் ஞானம் பெற்று புத்தரானார். அப்போது அவருக்கு வயது 35 ஆகும். புத்தருடைய போதனைகள் எல்லாம் தம்மா என்று அழைக்கப்படுகிறது. அந்த தம்மா அந்த புத்தருடைய போதனைகளை எல்லாம் தம்மா என்று அழைத்து அவற்றை ஜனநாயக முறையில் செயல்படுவதற்காக
தம்ம சங்கங்களை கௌதம புத்தர் ஏற்படுத்தினார். தனது 80வது வயதில் கிமு 483வது ஆண்டில் குசி நகரத்தில் புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தார். இந்த புத்த சமயம் இந்தியா முழுவதும் பரவியிருந்தாலும் தமிழகத்திலும் பரவியிருந்தது. தமிழகத்தில் பௌத்த சமயம் என்று நாம் பார்க்கும் பொழுது பௌத்த சமயம் தமிழகத்தில் எப்போது தோன்றியது என்று முதற்கொண்டு பல்வேறு சர்ச்சைகள் நிலவுகின்றன. இருந்தபோதும் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 17ஆம் நூற்றாண்டு வரை புத்த மதம் தமிழகத்தில் செழிப்பாக வளர்ந்திருந்தது. கௌதம புத்தர் வட இந்தியாவில் பிறந்து அங்கேயே வாழ்ந்துள்ளதாக பௌத்த மத நூல்கள் கூறுகின்றன. ஆனால் கௌதம புத்தர் காஞ்சிபுரத்திற்கும் சென்னைக்கும் அருகே உள்ள புத்தவேடுக்கும் வந்து சென்றதாக கருதப்படுகிறது. புத்தவேடு என்பது புத்தர் வீடு என்று மருவி புத்தவேடு என்று தற்போது அழைக்கப்படுகிறது. இந்த பௌத்த சமயம் தொடர்பான சில ஊர்களின் பெயர்களை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அவர் வழங்கியுள்ள அந்த ஊர்களின் பெயர்கள் பண்டைய தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய 3 நாடுகளிலுமே காணப்படுகின்றன. சோழ நாட்டில் உள்ள முக்கியமான ஊர்களாக காவிரி பூம்பட்டினம், புத்தமங்கலம், சங்கமங்கலம், போதமங்கலம், திருவிளந்துறை கோயில், கும்பகோணம், திருவலஞ்சுழி, பட்டீஸ்வரம், இளையனூர், பொன்பற்றி, புத்தக்குடி, உறையூர், பெருஞ்சேரி, கோட்டப்பாடி, மயூரப்பட்டினம், நாகப்பட்டினம், வெள்ளனூர், செட்டிப்பட்டி மற்றும் ஆலங்குடி இது போன்ற ஊர்களை நாம் கூறலாம். இதுபோல தொண்டை நாட்டில் இருந்த பௌத்த சமயம் சார்ந்த ஊர்களாக காஞ்சிபுரம், திருப்பாதிப்புலியூர், சங்கை மங்கை, ஆவூர், கூவம், ஞாயா, நாவலூர், திருச்சோழப்புரம், பல்லாவரம், மாங்காடு, புத்தவேடு, இரண்டாங்கட்டளை போன்ற ஊர்களை நாம் தொண்டை மண்டலம் சார்ந்த ஊர்களாக நாம் குறிப்பிடலாம். பாண்டிய நாட்டில் உள்ள பௌத்த மதம் சார்ந்த ஊர்களாக மதுரை, அரிட்டாப்பட்டி, திருமால் இருஞ்சோலை, தென்கரை போன்ற ஊர்களை நாம் குறிப்பிடலாம். சேர நாட்டில் உள்ள பௌத்த சமயம் சார்ந்த ஊர்களாக வஞ்சி மாநகர், பாண்டவர் மலைகள், கழுகு மலைகள், அழகர் மலை, கொங்கண புளியங்குளம், கீழவளவு, முத்துப்பட்டி, நாகமலை, திருப்பரங்குன்றம், சித்தர்மலை, விரிச்சியூர், குன்னக்குடி, ஆனைமலை, வீரசிகாமணி, மருகால்தலை, ஆறுநாட்டார் மலை, திருச்சிராப்பள்ளி, திருமூலேஸ்வரம் போன்ற ஊர்களை நாம் குறிப்பிடலாம். இதுபோன்ற பௌத்த சமயம் சார்ந்த சான்றோர் பெருமக்கள் தமிழகத்தில் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் தமிழ் அறிஞர்களாகவும் பாலி மொழியில் சிறந்தவர்களாகவும் விளங்கியுள்ளனர். புத்தர் பேசிய மொழி பாலி மொழி என்பதாகும். அவருடைய கொள்கைகள் எல்லாமே பாலி மொழியில்தான் அவர் பேசினார். அவ்வாறு உள்ள அந்த பௌத்த சமய கொள்கைகளை பாலி மொழி அறிந்தவர்கள் கற்றுக்கொண்டு அதை தமிழ்படுத்தியுள்ளனர் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு பௌத்த மதத்தை உள்வாங்கிக் கொண்டு தமிழ் மொழியில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திய தமிழ் பௌத்த பெரியோர்கள் பலர் உள்ளனர். அவர்களோர் குறிப்பிடத்தக்கவர்களாக இளம்போதியர், அரவண அடிகள், மணிமேகலை, சித்தலை சாத்தனார், சங்கமித்திரர், நாதகுந்தனார், ஆச்சாரிய புத்த தத்த மகாதேரர், கண்ணதாசர், வேணுதாசர், சுமதி ஜோதிபாலர், புத்தமித்திரர், போதி தர்மர், ஆசாரிய திக்நாகர், தர்மபால ஆசிரியர், ஆசாரிய தர்மபாலர், புத்தநந்த சாரி புத்தர், வச்சிரபோதி, புத்தமித்திரனார், பெருந்தேவனார்,
தீபங்கர தேரர், அனுருத்தர், புத்தமித்த மித்திரர், மகா காசவர், ஆனந்த தேரர், தம்மகீர்த்தி, கவிராசராசர், காசப தேரர், சாரிபுத்தர், புத்தராதித்யர் போன்றவர்களை நாம் குறிப்பிடலாம். அடுத்து இந்த பௌத்தர்கள் இயற்றிய தமிழ் நூல்கள் என்று நாம் குறிப்பிடும் பொழுது சங்க இலக்கியத்திலிருந்தே இந்த பௌத்தர்களுடைய தமிழ் தொண்டு ஆரம்பிக்கிறது. சங்க இலக்கியங்களான 10 பாட்டு 8 தொகைகளுள் 8 தொகை நூலான நற்றிணையில் 72வது பாடலை பாடிய இளம்பொதியார் என்பவர் பௌத்த சமயத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 5 பெரும் காப்பியங்களுள் மணிமேகலை, குண்டலகேசி இந்த 2 காப்பியங்களும் பௌத்த சமயம் சார்ந்த காப்பியம். மணிமேகலை காப்பியம் மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படுகிறது. இது 4286 அடிகளை உடையது. சங்ககாலம் சார்ந்த நூல்களில் இறுதியானது என்று குறிப்பிடப்படுகிறது. அகவல் பால் ஆசிரியப்பாவினால் ஆனது. தொல்காப்பியர் செப்பும் இயவு என்னும் நூல் வகையை சேர்ந்தது. 30 காதைகளை கொண்டது. இதனுடைய கதை சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடையது. அதனால் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று குறிப்பிடுவர். இதனுடைய மணிமேகலையினுடைய கதை சுருக்கமாக நாம் பார்த்தோமானால், கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை அறிந்த மாதவி தன்னுடைய மகள் மணிமேகலையுடன் பௌத்த சமயத்திற்கு மாறுகிறாள். ஒரு நாள் மலர் பறிக்க உபவனம் சென்ற மணிமேகலையை உதயகுமாரன் என்ற இளவரசன் பின்தொடர்கிறான். அவனுக்கு அஞ்சி பலிக்கரை, அந்த உபவனத்தில் இருந்த பலிக்கரையில் புகுந்து மறைந்து கொள்கிறாள். ஆனாலும் அவனுடைய அழகு அவளை மயக்கியது, மணிமேகலையை மயக்கியது. அவன் அகன்ற பின், அவன் அங்கிருந்து சென்ற பின் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிபல்லவத்தில் கொண்டு போய் விட்டது. அங்கு புத்தப்பிடிகையை வணங்கி அவளுடைய மணிமேகலையினுடைய பழம்பிறப்பை உணர்ந்து தீவதிலகையின் உதவியால் அமுத சுரபியையும் பெற்று ஆகாய வழி பூம்புகார் வந்து அடைந்து அங்கு அரவண அடிகளிடம் அறம் கேட்டார். பின் ஆதிரையிடம் அமுது பெற்று உணவளிக்க அந்த பாத்திரத்தின் மூலமாக எல்லோருக்கும் உணவளித்து அறம் செய்தாள். அரசன் அகந்திருந்தி சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கினான். தன்னையே சுற்றி திரியும் உதயகுமாரனுக்கு உரிய நீதி உணர்த்தினாள். ஆனால் பலனில்லை. அதனால் காயசண்டிகையின் வடிவில் மணிமேகலை அறம் செய்து கொண்டிருந்தாள். அப்போதும் தொடர்ந்தான் இளவரசன். இப்போது அவன் சென்று காயசண்டிகையின் கணவன் தன் மனைவியிடம் இளவரசன் தகாத முறையில் பழகுவதாக எண்ணி வாளால் வெட்டி வீழ்த்தினான். இளவரசனை காயசண்டிகையின் கணவன் கொன்று விடுகிறான். ராசமாதேவி, அதாவது இளவரசனின் தாயார், தன்னுடைய மகன் இறப்பிற்கு மணிமேகலை தான் காரணம் என்று அவளை சிறையில் அடைத்தாள். சித்திரவதை செய்தால். பின் உண்மை உணர்ந்து மன்னிக்க வேண்டினார். எவ்வுயிரெழுத்தும் அன்பாயிரு என்று சொல்லி பின்பு வஞ்சி மாநகர் சென்று அரவண அடிகளிடம் அருளுரை கேட்டு தவம் புரிந்து வாழ்ந்தாள். இதுதான் மணிமேகலையினுடைய கதை சுருக்கமாக சொல்லப்படுகிறது. அடுத்த 5 பெருங்காப்பியங்களுள் 2வது பௌத்த காப்பியமாக குண்டலகேசி. இந்த குண்டலகேசி அப்படிங்கிற காப்பியம் தலைவியின் பெயரால் பெயர் பெற்றது.
குண்டலகேசி என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா, சுருண்ட கூந்தலை உடையவள் என்று பொருள். இந்நூல் சமண சமயத்திற்கு எதிராக தோன்றிய ஒரு நூல். இதனுடைய ஆசிரியர் நாதகுத்தனார். இதனுடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. பெரும்பான்மை விருத்தப்பாவினால் என்றது. இடையிடையே கலித்துறை செய்யுட்களும் விரவி காணப்படுகின்றன. அதனால் இந்நூலுக்கு குண்டலகேசி விருத்தம் அகலகவி என்றும் பெயர் உண்டு. காப்பியமாகவும் தர்க்க நூலாகவும் அமைந்துள்ள நூல் இது. தொல்காப்பியம், யாப்பருங்கல, வீரசோழிய உரைகளில் இந்நூலினுடைய செய்யுள்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன. சிவக சிந்தாமணிக்கும் முற்பட்டதாக கருதப்படுகிறது. குண்டலகேசி முழுவதும் நமக்கு கிடைக்கவில்லை. சில இலக்கியங்களுக்குரிய உரைகளில் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ள பாடல்கள் தான் கிடைத்துள்ளது. அவற்றுள் 286 செய்யுள்கள் மட்டுமே தற்பொழுது நமக்கு கிடைத்துள்ளன. இக்காப்பியத்தில் வரும் குண்டலகேசி புத்தர் வாழ்ந்திருந்த காலத்தே வடநாட்டில் வாழ்ந்த ஒரு சமய துறவியாக கருதப்படுகிறாள். ராசகிரக நாட்டு மந்திரியுடைய ஒரே மகள் பத்திரை. அவள் கொலை தண்டனை விதிக்கப்பட்ட கள்வன் ஒருவன், அவன் பெயர் காலன், அவன் மீது காதல் கொண்டு அவனையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாள். தன்னுடைய தந்தையினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கொலை தண்டனை விதிக்கப்பட்ட கள்வனை அழைத்து வந்து திருமணம் செய்து கொள்கிறாள். இருவருக்கும் இடையே சில நாட்களில் சில சண்டைகள் ஏற்படுகிறது. அதில் ஒரு முறை பத்திரை தன்னுடைய கணவனை பார்த்து, நீ கள்வன் தானே என்று ஒரு வார்த்தையை சொல்கிறாள். அதனால் ஆத்திரமடைந்த அந்த காலன் மணிமேகலையை, குண்டலகேசியை மலை உச்சிக்கு அழைத்து சென்று அவளை கொலை செய்ய முற்படுகிறான். இதனை அறிந்த அந்த பத்திரை என்கிற குண்டலகேசி தற்கொல்லியை முற்கொள் என்பதற்கு ஏற்ப தன்னுடைய கணவனை வணங்குவதாக பாவித்து அவனை கொன்று விடுகிறாள். அதன் பிறகு பௌத்த சமயத்திற்கு மாறுகிறாள். அதன் பிறகு பௌத்த சமயத்துக்கு மாறிய பிறகு புத்ததத்தர் என்ற பௌத்தரிடம், சாரிபுத்தர் என்ற பௌத்தரிடம் வாதத்தில் ஈடுபட்டு அவருடன் தோல்வியடைந்து அதன் பிறகு புத்த சமயம் சாருகிறாள். அதன் பிறகு புத்த சமயம் சார்ந்த கருத்துக்களையே பரப்புகிறாள். அதில் உள்ள நிலையாமையை உணர்த்தும் ஒரு பாட்டு, குண்டலகேசியில் இளமை நிலையாமையை பற்றி சொல்கின்ற ஒரு பாட்டு எல்லோரும் அறிந்ததே. பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமூரும் இளமை செத்தும் மீளும் இயல்பு என்னே மேல்வரும் மூப்புமாகி நாளும் சாகின்றோமால் நமக்கு நாம் அலாததென்னே என்பதாகும். அடுத்ததாக பௌத்த சமயம் சார்ந்த ஒரு தமிழ் காப்பியமாக பிம்பிசார கதையை நாம் குறிப்பிடலாம். இது கிமு 540 முதல் 490 வரை மகத நாட்டை ஆண்ட பிம்பிசாரன் பற்றிய காப்பியமாகும். இது ஆசிரிய பாவினால் ஆனது. புத்தர் மீது பொறாமை கொண்டு அவருக்கு தீங்கு பல இழைத்தவர் பிம்பிசாரர். அவருடைய மைத்துனன் தேதத்தன் அவனுடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்ட அஜாதசத்ரு தன்னுடைய தந்தை பிம்பிசாரரை சிறையிலிட்டு அரசி தவிர யாரும் அச்சிறைக்கு செல்லக்கூடாது என்று தடை விதித்திருந்தான். ஆனால் எவரும் அரசர் பிம்பிசாரருக்கு உணவு கொடுக்கக்கூடாது எனவும் ஆணையிட்டிருந்தான். ஆனால் அரசி பிம்பிசாரரை காண செல்லும் பொழுது தனது முந்தானையில் மறைத்து வைத்து உணவு கொண்டு போய் அரசனுக்கு கொடுத்து கொண்டிருந்தால் அதன் மூலமாக அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான் அரசன். பின் இது கண்டறியப்பட்ட பின் அரசனுக்கு அரசியின் மூலமாக உணவு வழங்குவதும் தவிர்க்கப்பட்டது.
பின் அரசி தன்னுடைய கணவனுக்கு தலையணையில் மறைத்து வைத்து உணவு கொண்டு சென்றால் அதுவும் கண்டறியப்பட்டு தடை செய்யப்பட்டது. பின் சில நாட்களாக அரசனை காண செல்லும் பொழுது ஒரு இனிப்பு பொருளை உடல் முழுவதும் தடவி கொண்டு சென்றால் அந்த இனிப்பு பொருளை தன்னுடைய உடம்பில் பூசிக்கொண்டு சென்ற அரசியின் உடம்பில் உள்ள அந்த இனிப்பு பொருளை அரசன் பிம்பிசாரர் நக்கி அதன் மூலமாக உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான். பின் இந்த செய்தியும் அஜாதசத்ருவுக்கு தெரிய வந்தது. அதன் பின் அரசியும் அரசனை காணக்கூடாது என்று தடை செய்யப்பட்டது. அதன் பின் தன்னுடைய தந்தை பிம்பிசாரருடைய பாதங்களை கீறி காடி போன்ற பொருளை அதனுள் அந்த கீறப்பட்ட அந்த புண்ணில் ஊற்றி தன்னுடைய தந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்தான். அதன் பிறகு தன்னுடைய தந்தை இறந்த அன்று அஜாதசத்ருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அந்த குழந்தையின் மீது அஜாதசத்ருக்கு மிகுந்த பாசம் ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் அஜாதசத்ருக்கு தந்தையினுடைய பாசத்தை பற்றி உணர்கிறான். தன் தாயிடமும் தன்னுடைய தந்தையை பற்றி கேட்கிறான். தாயும் பிம்பிசாரர் தன்னுடைய மகன் அஜாதசத்ரு மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார் என்பதை விளக்குகிறார். அதன் பிறகு மனம் திருந்தி பௌத்த மதம் சார்ந்து பௌத்த மதத்தை பரப்புகிறார் அஜாதசத்ரு. இவ்வாறாக பிம்பிசார கதை அமைந்துள்ளது. அடுத்து பௌத்த மதம் சார்ந்த நூலாக சித்தாந்த தொகை என்பது தமிழில் காணப்படுகிறது. ஆனால் இந்நூல் தற்பொழுது நமக்கு கிடைக்கவில்லை. பௌத்த சமய கருத்துக்களை தொகுத்துரைப்பது ஆசிரியரோ இதன் நூல் பற்றிய காலமோ எதுவுமே நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த நூல் தொடர்பான ஒரே ஒரு பாடல் மட்டும் நமக்கு நீலகேசி உரையின் மூலமாகவும் சித்தியார் உரையின் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறது. அருள் நெறியால் பாரமிதை அறைந்து உன் உடன் அடக்கி பொருள் முழுவதும் போதியின் கீழ் முழுதுணர்ந்த முனிவரன் தன் அருள்மொழியால் நல்வாய்மை அறிந்தவரே பிறப்பறுப்பர் மருள் நெறியாம் பிறநூலும் மயக்கருக்கும் ஆறு உளதோ என்பதுதான் அந்த ஒரே ஒரு பாடலாகும். அடுத்து பௌத்த சமயம் சார்ந்த நூலாக திருப்பதிகம் என்ற ஒரு நூல் காணப்படுகிறது. இந்நூல் புத்தன் அருள் போற்றும் 10 செய்யுளால் ஆனதொரு துதி நூல். நீலகேசி சித்தியார் உரைகளில் 2 செய்யுள்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன. மீதியுள்ள செயல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இதனுடைய ஆசிரியர் பற்றியும் இதனுடைய காலம் பற்றியும் நமக்கு எந்த ஒரு தெளிவான கருத்துக்களும் தெரியவில்லை. அவற்றில் இந்த திருப்பதிகத்துள்ள ஒரு பாடல் நமக்கு கிடைத்துள்ள ஒரு பாடல், எண்ணிகழ்ந்த காலங்கள் எம்பொருட்டால் மிகவும் உள்ளன்று, எண்ணிகழ்ந்த காலங்கள் இருள் தீர ஒருங்குணர்ந்து, எண்ணிகழ்ந்த தானமும் சீலமும் இவையாக்கி, எண்ணிகழ்ந்த குணத்தினான் எம்பெருமான் அல்லனோ என்ற பாடல் திருப்பதிகம் அப்படிங்கிற நூலில் உள்ள ஒரு பாடலாகும். அடுத்து வீரசோழியம் என்ற நூல், இது இலக்கண நூலாகும். இந்த நூலும் நமக்கு இப்பொழுது வழக்கில் இல்லை. இந்நூலினுடைய ஆசிரியர் புத்தமித்திரனார், இவருடைய மாணவர் பெருந்தேவனார் இந்த நூலுக்கு உரை வரைந்துள்ளார். இந்நூல் வீரசோழன் என்ற அரசனின் பெயரால் இயற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நூல் வடமொழி இலக்கண விதிகளை தமிழுக்கும் பொருத்தி காட்டுகிறது. இந்நூலுக்கு எதிர்நூல் வீரசோழிய காரிகை என்ற பெயர்களும் உண்டு. இது 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த 5 இலக்கண நூலாகும். சோழ மன்னர்கள் கூடல் சங்கமம் போன்ற இடங்களில் பகைவேந்தரை வென்றமை போன்ற தமிழக வரலாற்று செய்திகளை இந்நூல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவலோகீஸ்வரர் தமிழை
உணர்த்தியதாகவும் அவரிடமிருந்தே அகஸ்தியர் தமிழ் கற்று முத்தமிழ் இலக்கணம் செய்ததாகவும் இந்நூல் இயம்புகிறது. அடுத்ததாக தமிழில் குறிப்பிடப்படுகின்ற பௌத்த சமய நூலாக அபிதர்மாவதாரம் என்ற நூலை நாம் குறிப்பிடலாம். இந்நூல் சுமதி என்ற தன்னுடைய மாணவியினுடைய வேண்டுகோளின்படி புத்ததத்தர் இதனை இயற்றியதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நூலை பற்றியும் விரிவான தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இவ்வாறு பௌத்த சமயம் சார்ந்த தமிழ் இலக்கியங்கள் மிகவும் குறைவாக தான் காணப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, எல்லா மற்ற சமயங்களோடு பௌத்த சமயத்தால் போட்டி போட இயலவில்லை என்பதுதான் ஆகும். இந்த சமயவாதிகள் எல்லாமே சமய கருத்துக்களை பரப்பக்கூடிய நூல்களை மட்டுமே இயற்றினர். தமிழ் மொழிக்கென்று தனியாக எந்த இலக்கியத்தையுமே இயற்றவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இதனுடைய இந்த பௌத்த சமயம் 20ஆம் நூற்றாண்டில் பௌத்த சமயம் தொடர்புள்ள இலக்கியங்கள் என்னெல்லாம் தோன்றியிருக்குன்னு பார்ப்போம். புத்தனுடைய வாழ்வு மானுட வாழ்வின் இருள் நீக்கும் விளக்காக உள்ளதால் தான் உலக கவிஞர்கள் பலர் சிறப்புடன் புத்தரை பற்றியும் பௌத்த சமய கருத்துக்களை பற்றியும் பாடல்கள் பாடியுள்ளனர். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் உலகில் பல கவிஞர்கள் புத்தரை பற்றி பாடியிருப்பினும் குறிப்பிடத்தக்கவர்களாக கவிஞர்களுடைய பாடல்களாக பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, கம்பதாசன், கண்ணதாசன், தமிழ்மொழி ஆகியோர்களின் பாடல்களில் பௌத்த சமயம் அல்லது புத்தர்களை பற்றிய கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் கூர்த்த அறிவாண்மையானும் கவி வல்லமையாலும் தன் ஆளுமையை வெளிப்படுத்தியவர் ஆவார். இந்திய தேசத்தின் சிறப்பு வாய்ந்த ஞானிகளையும் மறுமலர்ச்சி சான்றோர்களையும் தம் படைப்புகளில் ஆங்காங்கே வெளிப்படுத்துகிறார். இவ்வகையில் புத்தரின் பெருமையை தன் பல கவிதைகளில் பாரதி வெளிப்படுத்தியுள்ளார். ஆரிய தரிசனம் என்ற கவிதையில் ஸ்ரீராகத்தில் ஆதிதாளத்தில் ஓர் கனவு என்னும் பகுதியும், புத்த தரிசனம் என்னும் பகுதியும், கிருஷ்ணார்ஜுன தரிசனம் என்ற பகுதியுமாக 3 பகுதிகள் உள்ளன. இதில் புத்த தரிசன பாடல்கள், அதில் பாரதியார் குறிப்பிட்டுள்ள பாடல் என்னவென்று பாருங்கள். குன்றத்தின் மீதே, அந்த குன்றத்தின் மீதே தனி நின்றதொரு ஆழ நெடுமரம் கண்டேன். பொன்மரத்தின் கீழ், அந்த பொன்மரத்தின் கீழ் வெறும் சின்மயமானதொரு தேவன் இருந்தனர். புத்த பகவன், எங்கள் புத்த பகவன், அவன் சுத்த மெய்ஞான சுடர் முகம் கண்டேன். காந்தியை பார்த்தேன், அவன் காந்தியை பார்த்தேன். சாந்தியில் மூழ்கி ததும்பி குளித்தனன். ஈது நல் விந்தை, என்னை ஈது நல் விந்தை. புத்தன் சோதி மறைந்திருள் துன்னிட கண்டனன். பாய்ந்ததங்கு ஒளியே, பின்னும் பாய்ந்ததங்கு ஒளியே. அருள் தேய்ந்தது என் மேனி சிலிர்த்திட கண்டேன் என்று பாடிட நாம் காண்கிறோம். மேலும் எங்கள் நாடு என்ற தலைப்பில் பூபால ராகத்தில் எழுதிய பாடலில் பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு, புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு என்றும் பாடுகிறார். தமிழ் சாதி என்றொரு கவிதையில் நாடு முழுவதும் பௌத்தம் பரவியிருந்த தன்மையை குறிப்பிடுகிறார். பாரதி 66 என்ற குறுங்காவிய சுயசரிதை படைப்பில் நோவாலை மடிந்திட்டான் புத்தன் என்றும் புத்தரை பற்றிய ஒரு குறிப்பு வருகிறது. இதே பகுதியில் சர்வமத சமரசம் என்ற தலைப்பில் புத்த மதம் முதன்மையானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விநாயகர் நான்மணி மாலை என்ற பாடலிலும் புத்தரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் பாரதியார். இது பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளில் புத்தரை பற்றிய செய்திகளை குறிப்பிட்டுள்ளார். பாரதிதாசனுடைய கவிதைகள் 4 தொகுதிகளாக
வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 கவிதைகள் புத்தரை பற்றி காணப்படுகின்றன. இந்த புத்தரை பற்றிய கவிதைகள் பாரதிதாசனுடைய 4வது கவிதை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. இத்தொகுப்பில் உள்ள புத்தர் புகன்றார் என்ற கவிதையில் பழைய நூல்கள் இப்படி பகர்கின்றன என்பதாக எதையும் நம்பிவிடாதே என்ற உண்மை என்று நீ ஒப்பிவிடாதே என்று தொடங்குகிறது. அந்த புத்தர் புகன்றார் என்ற கவிதை பழைய நூல்கள் இப்படி பகர்ந்தன என்பதால் எதையும் நீ நம்பிவிடாதே, உண்மை என்று நீ ஒப்பிவிடாதே என்று தொடங்குகிறது. பெருநாளாக பின்பற்றப்படுவது நிறைய பேர் பின்பற்றுகின்றனர் என்பதால் எதையும் நம்பிவிடக்கூடாது என்ற பொருளில் மேலும் பாடுகிறார். ஒருவர் சொன்னதை உடன் ஆராய்ந்து பார், அதனை அறிவினால் சீர்தூக்கிப்பார், அறிவினை உணர்வினால் ஆய்க, சரி எனில் அதனால் உனக்கும் அனைவருக்கும் நன்மை உண்டெனில் நம்ப வேண்டும் என்று பாடி புத்தர் உரைத்தது இவையே என்கிறார். புத்தர் சொன்ன கருத்துக்களை பாரதிதாசனும் எடுத்து உரைக்கிறார். எதையுமே நாம் எல்லாருமே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணிடக்கூடாது, நம்பி விடக்கூடாது. எது உண்மை எது பொய் அப்படின்னு ஆராய்ந்து உண்மையெனில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு புத்தர் கூறியதாக பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் புத்தருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு காப்பியத்தை படைத்துள்ளார். ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி ஆசிய ஜோதி என்ற நூலை படைத்துள்ளார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவர் இந்நூலை தமிழ் ஆக்கியது ஏன் என்ற கேள்விக்கு பேராசிரியர் எஸ் வையாபுரியார் பிள்ளை அவர்கள் விளக்கம் தருகிறார். பல உயர்ந்த செய்யுட்கள் ஆங்கிலத்தில் இருக்க இப்பாடல் பகுதிகளை மொழிபெயர்க்க தெரிந்து எடுத்துக் கொள்வானேன்? புத்த பகவானது அருட்பாங்கிலே கவிமணி ஈடுபட்டதே காரணம். தாமும் அருட்கொள்கையை மேற்கொண்டவர் என்பது காரணம். எனவே கவிமணி புத்தரின் கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்நூலை ஆசிய ஜோதியை இயற்றியுள்ளார் என்பது நமக்கு நன்கு விளங்கும். இந்நூல் ஆசிரிய பாவனால் எளிய இசை வடிவ பாடலால் ஆனது. இந்நூலின் பொருளடக்கத்தை பார்க்கும்போதே இந்நூல் எவ்வகையான கண்ணோட்டத்தில் ஆக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறியலாம். ஆசிய ஜோதியின் பொருளடக்கம்: புத்தர் அவதாரம், அருள் உரிமை, காதல் பிறந்த கதை, சித்தார்த்தன் கேட்ட தேவகீதம், சித்தார்த்தன் துறவு, புத்தரும் ஏழை சிறுவனும், கருணை கடல், புத்தரும் சுஜாதையும், புத்தரும் மகன் இழந்த தாயும். இவ்வாறு 9 பகுதிகளாக இந்த ஆசிய ஜோதி அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொருளடக்கம் மூலம் புத்தரை அவதார புருஷனாக கம்பர் படைத்த ராம அவதாரம் போன்று விஷ்ணுவினுடைய அவதாரமாக ஆக்கிய இந்து மதத்தின் கண்ணோட்டம் போலவே இந்நூல் விளக்குவதை உணர முடிகிறது. இருப்பினும் வளமான கவிநயத்தால் கவிமணி புத்தரின் அன்புள்ளத்தை பல கவிதைகளில் சிறப்பாக காட்டுகிறார். தொல்லுலகமெல்லாம் அருளால் சொந்தமாக்க வந்தேன் என புத்தர் பேசுகிறார் ஆசிய ஜோதியில். புத்தரின் துறவு, சித்தார்த்தன் துறவு என்ற பகுதி சிறந்த கவிநயம் கொண்டு விளங்குகிறது. நெருப்பை கண்டறிந்த முதல் மனிதன் போல், பயிரிடத் தொடங்கிய முதல் மனிதன் போல், முதலாக பேசிய மொழியின் ஊற்றாக விளங்கிய மனிதன் போல், புத்தன் தன் ஞானத்தினால் உலக மானுடர்க்கு புதுவழி கண்டறிந்த முதல் ஆன்மா என விரித்துரைக்கிறார். புத்தரும் ஏழை சிறுவனும் என்ற பகுதியில்
புத்தரின் சாதி ஒழிப்பை காட்டுகிறது. தாகத்தால் உடல் மெலிந்து வறண்டு போன புத்தர் பால் கேட்க இடைச்சிறுவன் தங்களை தீண்ட தகுமோ என்று அஞ்சுகிறான். அப்பொழுது புத்தர் கூறுகிறார், ஓடும் முதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா என்கிறார். பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்றும் அறிவுறுத்துகிறார். இதனால்தான் நாமக்கல்லார் இப்படைப்பை ஆசிய ஜோதியை தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை, ஆசிய ஜோதி என்னும் புத்தர் போதம் அழகு தமிழில் சொன்னான் அது போதும் என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கம்பதாசன். இவர் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர். இவருடைய படைப்புகளில் புத்தன் புனர்ஜென்மம் என்ற குறுங்காவியம் குறிப்பிடத்தக்கது. இக்காவியம் 1945 வெளியிடப்பட்ட முதல் முத்தம் என்ற தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. இக்குறுங்காவியம் 9 விருத்தங்களால் ஆனது. இதில் சிறந்த கவிநயங்கள் ஆங்காங்கே மின்னிடுகின்றன. அன்பமுதை புவிக்கெல்லாம் அருளும் புத்தன் அங்கையிலே ஓடேந்தி நடந்து வந்தான் என்று அழகுற காட்டுகிறார். கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதைகள் 6 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன. அதில் ஒரு கவிதையினுடைய நாடகத்தின் தலைப்பு சாவிலா வீட்டில் என்பதாகும். இந்த கவிதையில் புத்தர் ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய சீடர்களுடன் அமர்ந்திருக்கிறார். அப்போது கிருஷ்ண கௌதமி என்ற ஒரு பெண் ஓடி வந்து தன் மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான், எனவே நீங்கள்தான் என்னுடைய மகனை பிழைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆனால் புத்தரோ, உயிர் பிழைக்க வைப்பது என் வேலை அல்லவே என்று குறிப்பிடுகிறார். அந்த பெண், கிருஷ்ண கௌதமி அப்படிங்கிற பெண் மறுபடியும் புத்தரிடம் சொல்கிறார், உங்களால் முடியும் என்று சொல்கிறார். அதற்கு புத்தர் அந்த பெண்ணிடம் கூறுகிறார், சாவிலா வீட்டில் சாம்பல் வாங்கி வா, சாம்பல் வந்ததும் தருகிறேன் உயிரை நான் என்கிறார். அதனால அந்த கிருஷ்ண கௌதமி அப்படிங்கிற பெண் ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குதான். எந்த வீட்லையாவது சாவு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சாம்பல் வாங்கிட்டு வர்றதுக்கு போறான். ஏராளமான மனைகள் சென்று கிருஷ்ண கௌதமி திரும்பி வந்து, மரணம் இல்லாதோர் மனை இல்லையே என்கிறார். அதன் பிறகு புத்தர் வந்து சொல்கிறார், இறப்பு என்பது இயற்கை அப்படின்னு சொல்றார். அதனால் அந்த பெண்ணுக்கு அதன் பிறகு இந்த இறப்பு தொடர்பான விஷயங்களையும் அறிவுரைகளையும் சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்புகிறார் புத்தர். இவ்வாறாக கண்ணதாசனுடைய கவிதையில் சாவிலா வீட்டில் அப்படிங்கிற நாடகத்தில் புத்தருடைய போதனைகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்தாக தமிழ் மொழி என்ற கவிஞர். இவரும் 20ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற சிறந்த கவிஞர்கள் ஒருவர். இவரின் படைப்புகளில் விதியோ வினையோ, கண்ணப்பன் கிளிகள், மாதவி காவியம் உள்ளிட்ட 30 நூல்கள் உள்ளன. புத்தர் பிறந்தார் என்ற காவியம் குறிப்பிடத்தக்கது. இக்காவியத்தை பற்றி வரதராசனார் கூறுவதாவது, ஓசை நயமும் கற்பனை வளமும் இயல்பாக அமைந்த கவிஞர் தமிழ்மொழி. அவர்தம் பிரிவு நினைப்பவர் நெஞ்சத்தை வருத்துவதாக உள்ளது. புத்தர் பிறந்தார் என்ற அருமையான காவியம் முடிக்கப்படாமலே குறையாக நின்றுவிட்டது, தமிழ் இலக்கியத்தின் குறையாகவே ஆகிவிட்டது என்கிறார். மூவாயனுடைய இந்த குறிப்பின் மூலமாக புத்தர் பிறந்தார் அப்படிங்கிற காவியம்
தமிழ் மொழியால் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவு பெறாமல் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு பௌத்த சமயம் தொடர்பான புத்தருடைய போதனைகள் சங்ககாலம் முதல் தற்காலம் வரை நமக்கு கவிஞர்களுடைய படைப்புகளாக அவருடைய படைப்புகளில் காண்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சமணம் போல் தமிழ் நூல்களை இந்த பௌத்தர்கள் யாக்காமல் சமய நூல்களை மட்டுமே இயற்றியதால் தமிழ் மக்கள் இதனை போற்றாமல் விட்டுவிட்டனர். மேலும் சமணர் போல் பௌத்த சமயம் அரசியல் செல்வாக்கு தேடாமையாலும் இது நீடித்து நிலைக்காமல் ஒரு சில நூற்றாண்டுகளிலேயே இதனுடைய செல்வாக்கு தமிழகத்தை விட்டு நீங்கிவிட்டது. இருப்பினும் பௌத்தர்கள் தமிழுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு தொண்டை செய்துள்ளனர். அதில் தமிழுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக விளங்குவது ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலையை நாம் குறிப்பிடலாம். அதுவே பௌத்தர் செய்துள்ள மிகப்பெரிய பணியாகும் என்று நாம் குறிப்பிடலாம். பௌத்த சமயம் தொடர்பான இந்த சொற்பொழிவை நிகழ்த்த எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.